வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். குறள் விளக்கம். ஒருவன் தான் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் குடியுரிமை சட்டம் வராது, முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் பதவி. சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தகவல். எல்எல்ஆர் உரிமத்திற்கு இ சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் குடியுரிமை சட்டம் வராது, முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய பாஜக அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இதை நடைமுறைப்படுத்த எந்த வகையிலும் தமிழக அரசு இடமளிக்காது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை, மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய வேளையில் பல்வேறு தரப்பு மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய பாஜக அரசு அவசர கதியில் ஒரு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு முற்றிலும் எதிரானது. பல வகையான மொழி, இனம், மதம், வாழ்விட சூழல் ஆகியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்ட உணர்வுடன் வாழ்ந்து வரும் இந்திய மக்களின் நலனுக்கும் இந்திய திருநாட்டின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானது. அது மட்டுமின்றி சிறுபான்மை சமூகத்தினர், முகாம் வாழ் தமிழர்களின் நலனுக்கும் எதிரானது. இதை காரணமாகவே திமுக அரசு அமைந்ததும் கடந்த 2021 செப்டம்பர் 8ஆம் தேதி சட்டப்பேரவையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக அரசின் சார்பாக நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதை நிறைவேற்றி இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தோம். தமிழகம் போலவே பல்வேறு மாநிலங்களும் இதை எதிர்த்து குரல் கொடுத்து வந்துள்ளன. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தில் இருந்து தப்பிக்க மக்களை திசை திருப்பும் நோக்கில் தேர்தல் அரசியலுக்காக இந்த சட்டத்தை மத்திய அரசு தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதோ என்று கருத வேண்டி உள்ளது. இந்த சட்டத்தால் எந்த விதமான நன்மையோ பயனோ இருக்க போவது இல்லை. இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று, ரத்து செய்யப்பட வேண்டியது என்பதுதான் தமிழக அரசின் கருத்து. எனவே மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகத்தில் நிறைவேற்ற தமிழக அரசு எந்த வகையிலும் இடமளிக்காது. இந்தியாவின் ஒற்றுமைக்கும் பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழக அரசு இடம் கொடுக்காது என்பதை தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு முதல்வர் தெரிவித்துள்ளார். தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் பதவி. சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தகவல். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் அவருக்கு மீண்டும் பதவி வழங்குவது தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு அறிவித்தார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று கூறியதாவது, வெள்ளைக்காரர்கள் தான் இந்திய கலாச்சாரத்தை அழித்தார்கள் என்று 2 மாதங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். அதே போல பலரும் இது குறித்து பேசி வருகிறார்கள். பிரிட்டிஷ்காரர்களின் வருகைக்கு முன்னர் இந்திய கலாச்சாரம் எப்படி இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போது உயர் ஜாதியினர் மட்டுமே படிக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம், சொத்து வாங்கலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் கால்டுவெல், ஜியூகோ போன்ற வெள்ளைக்காரர்கள் வருகைக்கு பின்னர் தான் எல்லோரும் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டது. அவர்கள் மத போதகர்களாக வந்தாலும் இந்திய தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக் கொண்டார்கள். இலவசமாக கல்வி கொடுத்தார்கள். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஒரு வழக்கில் தண்டனை பெற்றதால் அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக நீடிக்க முடியாது என உத்தரவிடப்பட்டது. அவரது மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவரது தண்டனைக்கு தடை விதித்துள்ளது. எனவே அவருக்கு மீண்டும் பதவி வழங்குவது தொடர்பாக விரைவில் முடிவு செய்யப்படும். வயநாடு மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி, லட்சத்தீவு மக்களவை உறுப்பினர் முகமது பைசல், காசிப்பூர் மக்களவை உறுப்பினர் அன்சாரி ஆகியோரது விவகாரத்தில் என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே நடவடிக்கை பொன்முடி விவகாரத்திலும் எடுக்கப்படும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் கிடைத்த பிறகு சட்டப்பேரவை முதன்மை செயலருடன் பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இவ்வாறு தமிழக சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு தெரிவித்தார். எல்எல்ஆர் உரிமத்திற்கு இ சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசின் போக்குவரத்து கமிஷனர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது,
தற்போது LLR வாகனங்கள் ஓட்டுவதற்கான பழகுனர் உரிமம் பெற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளையும் இடைத்தரகர்களையும் தனியார் இணையதள மையங்களையும் பொதுமக்கள் அணுக வேண்டிய நிலை உள்ளது. இதில் தேவையற்ற செலவு பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது. மேலும் இந்த முறையில் வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் உள்ளது. அத்துடன் சேவைகளை பொறுத்தவரை பொதுமக்கள் அருகாமையில் உள்ள நகரங்களுக்கு வர வேண்டிய நிலை உள்ளது. இதனை தவிர்ப்பதற்காகவும் இது குறித்து எந்தவித புகார்களுக்கும் இடமளிக்காத வகையிலும் இதனை மேம்படுத்துவதற்கும் நடைமுறையில் உள்ள சிக்கல்களை களைவதற்கும் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகாமையிலேயே இந்த சேவையை கொண்டு சேர்ப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையின்படியும் போக்குவரத்து துறை அமைச்சரின் வழிகாட்டுதலின்படியும் இனி மாநிலம் முழுவதும் உள்ள 55,000க்கும் அதிகமான சேவை மையங்கள் மூலம் இந்த LLR பெற விண்ணப்பிக்கும் முறை 13ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. சேவை மையங்கள் மூலம் இந்த சேவையினை பெறுவதற்கு பொதுமக்கள் கூடுதலாக சேவை மையத்திற்காக சேவை கட்டணமாக ரூபாய் 60 செலுத்த வேண்டும். ஒப்புதல் அளிக்கப்பட்ட LLR-ஐ வழக்கம் போல விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து மோட்டார் வாகனத்துறை மூலம் பொதுமக்கள் பெறக்கூடிய இதர சேவைகளையும் வாகன ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், பிரைவேட் உரிமை மாற்றம் உள்ளிட்ட சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். நாளை மறுநாள் குமரி வருகிறார் பிரதமர் மோடி. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. எனவே பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றன. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு திரட்டி பல்வேறு மாநிலங்களில் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. அதனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி சமீப காலமாக தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு அடிக்கடி சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு புதிய தொடங்கி வைத்து பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். அவர் தமிழகத்தில் ஏற்கனவே திருப்பூர் மாவட்டம் பல்லடம், நெல்லை, சென்னை ஆகிய பகுதிகளில் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். இந்நிலையில் அவர் மீண்டும் தமிழகம் வரவுள்ளார். அதாவது நாளை மறுநாள் கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசுகிறார். இதற்காக ஹெலிகாப்டரில் அவர் கன்னியாகுமரிக்கு வர இருக்கிறார். அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள மைதானத்தில் ஹெலிகாப்டர் வந்து இறங்க உள்ளது. நாளை மறுநாள் பத்தனம்திட்டாவில் நடக்கும் பொதுக்கூட்டத்திலும் 19ஆம் தேதி பாலக்காட்டில் நடக்கும் ரோடு ஷோவிலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்கிறார். பாரதிய ஜனதா தலைமையில் மெகா கூட்டணி அமைந்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி அமைப்பதில் பாரதிய ஜனதா தீவிரம் காட்டி வருகிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே கடந்த 10ஆம் தேதி மத்திய மந்திரிகள் VK சிங், கிஷன் ரெட்டி ஆகியோர் சென்னை வந்தபோது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா உடனான கூட்டணியை உறுதி செய்தார். தொகுதிகள் அடங்கிய பட்டியலையும் வழங்கினார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நேற்று நள்ளிரவு மீண்டும் சென்னை வந்த மத்திய மந்திரிகள் VK சிங், கிஷன் ரெட்டி ஆகியோரை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். அவருடன் MLA-க்கள் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் வந்தனர். தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் குறித்தும் சின்னம் குறித்தும் மத்திய மந்திரிகளிடம் ஓ பன்னீர்செல்வம் எடுத்து கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் கூறுகையில், பாஜக உடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக முடிந்தது. பாஜக தலைமையில் மெகா கூட்டணி அமைந்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.